தேங்க்யூ மக்களே, ரொம்ப நன்றி. வெளியே வந்துட்டு நான் ஒரு 2 நாளா வந்து செம்ம தூக்கம். என் ஃபோனு எதுவுமே பார்க்கல. பட் நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவு நான் பார்த்துருக்கேன். ஒரு 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 ஜெனின்னு ஒரு கேரக்டரா இருக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ திவ்யாவா மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க. திவ்யா மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் உங்கள் வீட்டில் ஒருத்தராக வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா ஹாஸ்பிட்டல் போனது. ஐம் நாட் வெல் ஸ்டில். கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுத்தது. அப்புறமா வந்து நான் கோயிலுக்கு போனேன். நம்ம போய் நம்ம ஆள் முருகரை பார்த்துட்டு வந்தேன். ஏங்க அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுல அதில் வெறும் ஒரு 20 பேர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்குதுன்னா இட்ஸ் நாட் ஈஸி, நாட் இட் ஆல் ஈஸி. அந்த 20 பேரில் 24 பேர் வாட் எவர், அதில் நானும் ஒரு ஆளாக இந்த வருஷம் நான் உள்ளே போவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. அந்த வீட்டுக்கு போய் 30 நாள் ஆயுமே நான் வந்து யோசிக்கிறேன், நம்ம இந்த வீட்டில் தான் இன்னும் இருக்கமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. நிறைய அனுபவம் இருந்ததுங்க. லைக் நிறைய எமோஷன்ஸ் இருந்தது அந்த வீட்டில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருந்தது. அது பார்க்கறதுக்கே எப்படி இருந்துச்சுன்னா, சண்டை இருக்கும், லைக் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒரு லவ் இருந்தது, ஒரு நட்பு இருந்தது. ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே இப்படி பக்கத்துலேயே நம்ம பார்க்க முடியும். எங்கேயுமே அதை விட்டு போக முடியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் இதுக்கு மேலே லைஃப்பில் என்னன்னாலும் பார்த்துக்கலாம்டா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? இன் கேஸ் நினைக்கலன்னா யார் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க? நான் வந்து சத்தியமாக லைக் அப்படி உள்ள யாருக்குமே ஒரு கெஸ் இருக்காது. மேபி நம்ம நல்லா ப்ளே பண்ணணும் நம்ம டைட்டில். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உள்ள வர எல்லாருக்குமே நம்ம வந்து எப்படியாவது டைட்டில் வின் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் எல்லாருமே வருவாங்க. அப்படி அவங்கள ஒருத்தராக நானும் இந்த வீட்டுக்குள்ளே போனேன். எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது நான் வின் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும்ல பண்ணணும்னு. எனக்குமே ஐடியா கிடையாது. உள்ள இவங்க வின் பண்ணுவாங்க, அவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா வீக்லி ஒப்பீனியன் மாறும், உள்ள திங்ஸ் எமோஷன்ஸ் மாறும். ஸோ நம்மளால கெஸ் கூட பண்ண முடியாது. பட் என்னோட நோக்கம் லைக் நம்ம போகணும், எது வரைக்கும் நம்மளால போக முடியுமோ அது வரைக்கும் நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போகணுங்கிற நோக்கம் மட்டும் எனக்கு இருந்தது. தேங்க்யூ மக்களே, ரொம்ப நன்றி. வெளியே வந்துட்டு நான் ஒரு 2 நாளாக வந்து செம்ம தூக்கம். என் ஃபோனு எதுவுமே பார்க்கல. பட் நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவு நான் பார்த்துருக்கேன். ஒரு 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 ஜெனின்னு ஒரு கேரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ திவ்யாவா மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க. திவ்யா மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் உங்கள் வீட்டில் ஒருத்தராக வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொன்ன அந்த